வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் லங்கமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹோண்டா டியோ வண்டி வந்து ஃபுல் சர்வீஸ் செக்கப் காட்டி வந்திருக்கு. இப்போ ஸ்கூட்டர் மாடல் வண்டியாக இருந்தால் நம்ம வந்து சர்வீஸ் செக்கப்னால் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ஏர் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணணும். அந்த ஏர் ஃபில்டர்னால் வந்து குறைஞ்ச வந்து ஒரு 2500 கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது, பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அப்போது வந்து கிளச்சையும் வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் கழட்டி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த கிளச்சில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே வெறும் டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த கிளச்சு கவர்னால் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இந்த வண்டி வாங்கிலேருந்து கிளச்சே வந்து கழட்டி க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க போல். அதனால் வந்து இதெல்லாம் நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி இந்த கிளச்சி ரோலர் புஷ்ஷு இதெல்லாம் கழட்டி நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணிவிட்டு இதை க்ரீஸ் பேக் பண்ணி மாட்டணும். அதுபோல் வந்து இந்த பின்னாடி ஷூ விட்ற பெல்லுலனா உள்ளே பேரிங்னா இருக்கும், அதெல்லாம் க்ரீஸ் இல்லாமல் இருக்குது. இதையும் க்ரீஸ் பேக் பண்ணி இந்த ஷூ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பெட்ரோல்கிட்ட வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல்லாமே வந்து ஆயிலாக இருக்குது, அதுபோல் வந்து ரொம்பவும் டஸ்ட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா இந்த ஸ்கூட்டர் மாடல் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் நல்லா சொகுசாகவும் இருக்கும் நண்பர்களே. அதுபோல் வந்து நம்ம வந்து வால்வையும் வந்து இந்த வண்டியில் வந்து செக் பண்ணிடுவோம் சர்வீஸுக்கு. இந்த வால்வுனா வந்து நம்ம ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் செக் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த வால்வு டைமிங் வச்சு செக் பண்ணிவிட்டு இந்த கெட்டில் வர இந்த 4 13 நம்பர் போல்டையும் டைட்டு செக் பண்ணோம்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து குறையும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுபோல் வந்து இந்த வண்டியில் வந்து இந்த ஃபார்க் ப்ளக் வந்து எம்ஜிகே கம்பெனி தான் இந்த கஸ்டமர் வாங்கி போட்டிருக்காரு. நம்ம வந்து இதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்னா, எம்ஜிஏல வந்து அப்பாச்சி 180 ஃபார்க் ப்ளக், அதில் வந்து இதில் டபுள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும். அந்த ஃபார்க் ப்ளக்கை வாங்கி இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து மாட்டிடலாம். அதுபோல் வந்து நீட்டாக இந்த உள்ளே ஃபுல்லாமே வெறும் தூசியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ ஸ்கூட்டர் மாடல் வண்டியாக இருந்தால் இதே மாதிரி தான் வந்து சர்வீஸ் செக்கப் பார்க்கணும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூட்டர் மாடல் வண்டி வந்து சர்வீஸ் செக்கப் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடுன்னு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.